திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடி மையத்தை ஊராட்சி மன்ற தலைவர் உத்தரவின் பெயரில் இழிக்க முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். அங்கு சூழல் எவ்வாறு இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூரில் இருந்து தாராபுரம் சாலையில் வேலம்பட்டி என்னும் பகுதியில் குட்டையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி மையம் கட்டப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த சுங்கச்சாவடி மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சுங்கச்சாவடி கட்டடத்தை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று விவசாயிகள் கோரிக்கையை தொடர்ந்து சுங்கச்சாவடி கட்டிடத்தை இடித்து அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இன்று சுங்கச்சாவடி கட்டடம் இடிக்கப்படும் என ஏராளமான விவசாயிகள் அப்பகுதியில் ஒன்று திரண்டிருந்த நிலையில் பொக்லைன் இயந்திரம் வரவைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த பொங்கலூர் வட்டாட்சியர் இன்று நடவடிக்கை எடுக்கப்படாது எனவும் மாவட்ட ஆட்சியர் மற்றொரு நாளில் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதாக கூறி பொக்லைன் இயந்திரத்தை அப்புறப்படுத்த முயன்றார். இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வடக்கு அவினாசி பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாண்டவர் நடராஜன் உத்தரவின் பேரில் வேலம்பட்டி சுங்கச்சாவடி மைய அலுவலகத்தின் மேற்கூரை மற்றும் சிறு பகுதி உடைக்கப்பட்டது. அப்பொழுது அவினாசிபாளையம் காவல்துறையினர் தடுத்து மீண்டும் அகற்றும் பணியை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் சிறிது பரபரப்பு காணப்பட்டது. முழு விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.